கனிமொழி தூத்துக்குடிக்கு ராணின்னு பேசிப்பாங்க. அவங்க ராணின்னா எப்படி இருக்கணும்? அந்த கோட்டையில இருக்கிற மக்கள் எல்லாம் உங்க கூட சேர்ந்து எதிரிகளை போராடணும். ஆனா தூத்துக்குடியில என்ன நிலைமை? அந்த தூத்துக்குடி கோட்டைக்குள்ளார ராணிய வரவிடாம மக்கள் துரத்துனாங்க. 1000 ஆண்டுகள் ஆனாலும் ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு சாதனைகள் 5 வருஷத்துல திமுக செஞ்சிருக்குன்னு மைக்கிலேயே மேகி கிண்டுறாரு ஸ்டாலின். சொமாலியான்ற நாடை அழிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு. அந்த நாடு நாசமா போறதுக்கு 5 வருஷத்துல தமிழ்நாட்டை நாசமாக்குன சாதனை செஞ்சது இந்த திருட்டு திமுக அரசு. எல்லாரும் அம்மாவை தெய்வம்னு சொல்லுவாங்க, ஆனா நான் தேவதைன்னு சொல்லுவேன். தெய்வம் எப்பவுமே ஒரு படி மேல இருக்கும். தேவதை நம்ம கூடவே இருந்து நம்மள காப்பாத்தும். அப்படி ஒரு தேவதையா தமிழ்நாட்டு கூடவே இருந்து நம்மள காப்பாத்துனவங்க அம்மா. தேர்தல் வரும்போது மட்டும் அண்டா குண்டா கொடுத்துட்டு டோக்கன் கொடுத்துட்டு மக்களை ஏமாத்திட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமிஷன் அடிக்க கரப்ஷன் பண்ண ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போற சில அரசியல்வாதிங்க மாதிரி கிடையாது எங்க அண்ணன். ரெட்டாலுக்கு தான் எங்க ஓட்டு. எதிர்த்து எவன் வந்தாலும் வெப்பம் வேட்டு. அண்ணன் எடப்பாடியாருக்கு தான் சிஎம் சீட்டுன்னு. நான் யோசிச்சு பார்த்தேன், அப்படி என்ன சாதனைங்க செஞ்சிட்டாங்கன்னு. நல்லா யோசிச்சா சில உண்மை இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்லன்னு நினைச்சேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 79 வருஷம் ஆச்சு. இந்த 79 வருஷத்துல எந்த ஆள தெரியாத அரசும் 6 லட்சம் கோடி 5 வருஷத்துல வாங்கினதில்ல கடனா. 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி கடன் வாங்கி சாதனை படைச்ச ஒரே அரசு ஸ்டாலினோட திருட்டு திமுக அரசு. 63 வருஷ திராவிட ஆட்சி காலத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் நிதி உதவி எந்த ஆட்சியும் கொடுத்ததில்லை. குடிகாரனுக்கு அள்ளி கொடுக்கிற சாதனை செஞ்சது ஒரே அரசு இந்த ஸ்டாலினோட திருட்டு திமுக அரசு. அண்ணா யூனிவர்சிட்டி கட்டி 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இப்படி ஒரு கொடூரமான பாலியல் வன்கொடுமை நடந்ததே இல்லை. ஒரு திமுக கட்சிக்காரனை வச்சு அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு திமுக அமைச்சரை வச்சு அவரை காப்பாத்துறதுக்கு ஒரு திமுக போலீஸ வச்சு ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்துல இந்த திமுக அரசு செஞ்சிருக்கு, ஸ்டாலினோட அரசு செஞ்சிருக்கு. காமராஜர் காலத்திலிருந்து நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காலம் வரைக்கும் எல்லா ஆட்சியிலையும் மாணவர்கள் ஸ்கூலுக்கு போய் படிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த திருட்டு திமுக ஸ்டாலினோட அரசாங்கத்துல மட்டுமே போதையில சுத்திக்கிட்டு இருக்காங்க. போதையில கூட படிக்கிற பொண்ணுங்களை கெடுக்கிறாங்க, போலீஸ் அடிக்கிறாங்க, அம்மா அப்பாவை வெட்டுறாங்க. இந்த விஷயத்துல சாதனை செஞ்சிருக்கு இந்த திருட்டு திமுக அரசாங்கம். கிட்னி தானம் கண்டுபிடிச்ச நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவும் கிட்னிய திருடினதில்லை. ஆனா 7 கிட்னி திருடின ஆளுங்கட்சி எம்எல்ஏ சாதனை படிச்சது திமுக எம்எல்ஏ இந்த திருட்டு திமுக அரசாங்கம். டாஸ்மாக் ஒண்ணு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் டாஸ்மாக் நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாட்டலுக்கு 10 ரூபாய் திருடி ஊழல் செஞ்சு கைதியாவும் அமைச்சராவும் டபுள் ஆக்ஷன் ஒரே ஒருத்தனை பண்ண வச்சு சாதனை படைச்ச அரசாங்கம் இந்த திருட்டு திமுகவோட அரசாங்கம். சொமாலியான்ற நாடை அழிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு. அந்த நாடு நாசமா போறதுக்கு 5 வருஷத்துல தமிழ்நாட்டை நாசமாக்குன சாதனை செஞ்சது இந்த திருட்டு திமுக அரசு. இந்த மாதிரி சோதனைகளை சாதனைகளாக்குன பெருமை ஸ்டாலினுக்கு உண்டு. இதுக்கு மேல திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா திமுக இருக்கும்,
ஆனா தமிழ்நாடு இருக்காது. பெண்களை பூமி தாய் பூமாதேவின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பொறுமை, எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் தாங்குவாங்க. அதனாலதான் பூமி தாயன்வாங்க. ஆனா அந்த பூமி கூட ஒரு நாள் பொறுமையை இழந்துட்டு ரெண்டா உடைஞ்சு உலகத்தையே முழுகிடும். பூமி தாய் பொறுமைக்கு எல்லாம் உண்டு. பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை வேடிக்கை பார்க்கிற சாமியோட பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இதுல ஸ்டாலின் சொல்றாரு பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னு. வெல்லும் தமிழ் பெண்கள் விளம்பரம் கொடுக்கிறாரு. வெக்கமே இல்லாம ஸ்டாலின். பெண்களோட நிலைமை என்ன? ஸ்டாலினுக்கு சொல்ற, கனிமொழியோ துர்கா ஸ்டாலினோ கீதா ஜீவனோ தமிழச்சி தங்கப்பாண்டியனோ ஜெயிச்சா பெண்கள் ஜெயிச்ச மாதிரி இல்ல. ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற பெண்கள் ஜெயிச்சாதான் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? சாதாரண பெண்கள் சந்தைக்கு போக முடியல, குடும்ப பெண்கள் கோவிலுக்கு போக முடியல, சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, கன்னி பொண்ணுங்க கல்லூரிக்கு போக முடியல. ஒரு பெண் கணவரோடையோ காதலனோடையோ அப்பா அம்மாவோடையோ நிம்மதியா வெளியில நடமாற முடியல. இன்னைக்கு ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போனா அவங்க குடும்பம் என் பொண்ணு நேரத்தோட வருவாளான்னு கவலைப்படுறதில்ல, மானத்தோட வருவாளா உயிரோட வருவாளான்னு கவலைப்படுறாங்க. இது எதனால நடக்குது? இதுக்கு காரணம் என்ன? போதை, கஞ்சா போதை, டாஸ்மாக் போதை, முன்வாசல் பின்வாசல் 24 மணி நேரமும் சாராயம் ஓடுது. அந்த போதையில அவன் பாக்குறது தங்கையவா தாயா தாரமா யாருன்னு அவனுக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2.5 வயசு குழந்தைய ஒரு திமுக காரன் கெடுக்கிறான். சாதாரண நிலையில இருக்கிற ஒருத்த இவ்வளவு கொடூரமான வேலையை செய்ய முடியுமா? ஒரு மிருகத்தாலதான் இந்த மாதிரி செய்ய முடியும். பல் முளைக்காத குழந்தைய கெடுக்கிறாங்க, பல் போன மூதாட்டையும் கெடுக்கிறாங்க. எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பே இல்லாம இருக்கு. சென்னையில 22 வயசு பொண்ணு 4 பேர் இரவு ஃபுல்லா ரேப் பண்ணிருக்காங்க. சென்னையில அடையார்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நாங்க ஒன்னும் சும்மா சொல்லல. தூத்துக்குடியில ஒரு 14 வயசு பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க, பலாத்காரம் பண்ணி சாகடிச்சிருக்காங்க. பெண்களோட பிச்சையில ஆட்சி அமைச்சார் ஸ்டாலின். இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்குன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. ஆனா இன்னைக்கு பெண்களோட நிலைமை என்ன? தூத்துக்குடியில ஏதோ விசாரிக்கிறதுக்காக டிராமா பண்றதுக்காக போனாங்க கனிமொழி தூத்துக்குடிக்கு ராணின்னு பேசிப்பாங்க. அவங்க ராணின்னா எப்படி இருக்கணும்? அந்த கோட்டையில இருக்கிற மக்கள் எல்லாம் உங்க கூட சேர்ந்து எதிரிகளை போராடணும். ஆனா தூத்துக்குடியில என்ன நிலைமை? அந்த தூத்துக்குடி கோட்டைக்குள்ளார ராணிய வரவிடாம மக்கள் துரத்துனாங்க. விளாத்தி குளத்துல விசாரிக்க போன கனிமொழிக்கு பாதுகாப்புக்கு 100 போலீஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா சின்ன பொண்ணுங்க கன்னி பொண்ணுங்க தனியா போற பொண்ணுங்களுக்கு இந்த ஸ்டாலினோட ஆட்சியில எந்தவித பாதுகாப்பும் இல்ல. இந்த பெண்கள் விரோத திமுக, பெண்களை சாகடிக்கிற திமுக தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேணுமா? பெண்களாகிய நீங்க தான் முடிவெடுக்கணும். ரெட்டலுக்கு தான் எங்க ஓட்டு. எதிர்த்து எவன் வந்தாலும் வெப்பம் வேட்டு. அண்ணன் எடப்பாடியாருக்கு தான் சிஎம் சீட்டுன்னு எவன் வந்தாலும் நீங்க துரத்தி அடிக்கணும். இவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு தமிழ்நாட்டு பெண்கள் அவங்களோட அடிமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன 1000 ரூபாய் வாங்கிட்டு திமுகக்கு நேர்ந்து விட்டு இருக்கோமா? நம்ம வீட்டு பொண்ணுங்களை நீங்க வாங்குற ஒவ்வொரு ரூபாவும் ஸ்டாலின் கொடுக்கிறது நம்ம வீட்டுல குடும்ப செலவுக்கு இல்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களோட சாவுக்கு காரியத்துக்கு செலவு பண்ண. உங்களுக்கு அக்கவுண்ட்ல வர்ற ஒவ்வொரு பணமும் உங்களுக்காக இல்ல, உங்க முன்னேற்றத்துக்காக இல்ல, உங்க அழிவுக்காக வருது. தயவு செஞ்சு அதெல்லாம் ஏத்துக்காதீங்க.
ஸ்டாலினுக்கும் தெரியாது. இங்க இருக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன கடை வச்சிருந்த வியாபாரி இருந்தாரு. அவரு வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் திடீர்னு அந்த கடைக்கு எதிரில ஒரு பெரிய கடை திறந்தாங்க. அந்த பெரிய கடையும் ரொம்ப நல்ல கடை, தரமான பொருளை விற்கிறாங்க, நீட்டா பேக் பண்ணி விற்கிறாங்க, சுகாதாரமா பண்றாங்க எல்லாமே. இப்ப இந்த சின்ன கடைக்காரருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன இவ்வளவு பெரிய கடை திறந்துட்டாங்களேன்னு. திடீர்னு பார்த்தா அந்த பெரிய கடைக்காரர் வெளியில வந்து ஒரு போர்டு வைக்கிறாரு, 1 கிலோ நெய் 300 ரூபாய்க்குன்னு. உடனே சின்ன கடைக்காரரு, இவன் என்னப்பா சண்டை ஆரம்பிச்சுட்டா, நம்ம வியாபாரத்துக்கு வேட்டு வச்சிடுவான் போல இருக்கேன்னு நினைச்சு அவனும் ஒரு போர்டு வச்சா, 1 கிலோ நெய் 280 ரூபாய்க்குன்னு. இப்போ அந்த பெரிய கடைக்காரரு எதிர்கடைக்காரர் குறைச்சிட்டாரு, நம்மளும் குறைச்சிடலான்ட்டு 1 கிலோ நெய் 260 ரூபான்னு குறைச்சு போர்டு வச்சாரு. உடனே சின்ன கடைக்காரரு, இவங்க என்ன இப்படி சண்டை போடுறா, அவன் குறைச்சா எனக்கு குறைக்க தெரியாதான்னு ஒரு போர்டு வச்சா, 1 கிலோ நெய் 240 ரூபாய்க்குன்னு. இப்ப பெரிய கடைக்கார, இவன் போட்டிக்கு வந்துட்டா அவனா நானு பாத்துடலாம், நான் குறைச்சிடுறேன், நான் பாத்துக்கிறேன்னு 1 கிலோ நெய் 220 ரூபான்னு குறைச்சிட்டாரு. இப்ப சின்ன கடைக்கார, அவன் குறைச்சா நான் குறைக்க மாட்டேனா, நானும் குறைப்பேன்னு ஒரு போர்டு வச்சுட்டாரு, 1 கிலோ நெய் 200 ரூபான்னு. இப்போ அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா தம்பி, அவன் பெரிய வியாபாரி, பெரிய கடை வச்சிருக்கா, பெரிய வியாபாரம் செய்யறா, அவன் ஏதோ குறைச்சு கொடுத்தா, கவர்ச்சிக்காக கொடுத்தா அவன் சமாளிச்சுப்பான். நீ சின்ன வியாபாரம் பண்ற சின்ன கடைக்கார, நாளைக்கு லாஸ் வந்துடுச்சுன்னா உன் குடும்பத்தை எப்படி காப்பாத்துவ, உன்னால சமாளிக்க முடியுமான்னு. அதுக்கு அந்த சின்ன கடைக்காரரு, முடியாதுங்க, சாத்தியமே இல்ல அப்படின்னாரு. அப்ப எதுக்காக நெய் விலை இவ்வளவு குறைச்சு போட்டு வைக்கிற அப்படின்னு கேட்டா, என் கடையில நெய்யே இல்லைங்க, சும்மா எதிர்கடைக்காரனை அழிச்சிடணும்ன்றதுக்காக போட்டு வச்சேன், ஏமாத்துறதுக்காக போட்டு வச்சேன்னு சொன்னார். அந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகள், போலி வாக்குறுதிகள் தூக்கிக்கிட்டு திமுக வருவாங்க, கலர் கலரா வருவாங்க. போன முறை ஏமாந்த மாதிரி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. நம்ம அண்ணன் எடப்பாடியார் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. நம்ம அண்ணன் உங்களோட வீட்டுக்கு வந்து வீட்டு கதவை தட்டி அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவாரு. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு 10,000 ரூபாய் ரொக்கம் உடனடியாக வரும். குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே 2,000 ரூபாய் வரும். 5 லட்சம் பெண்களுக்கு ஸ்கூட்டர் 25,000 ரூபாய் மானியத்தில் வரும். பெண்களுக்காக, முதியவர்களுக்கு பென்ஷன் 1,200 இருந்து 2,000 ரூபாவை உயர்த்தி கொடுத்திருக்கோம். இப்படி மக்களுக்காக பார்த்து பார்த்து எத்தனையோ விஷயங்களை செஞ்சிருக்கோம். நீங்க ஓட்டு போடுறது உங்களுக்காகவோ எனக்காகவோ கிடையாது, ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு பெண்களை காப்பாற்றணும்ன்றதுக்காக ரெட்டை இலையில நீங்க ஓட்டு போடணும். ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு உங்க உரிமைகளை மீட்டு கொடுக்கிற ஓட்டு. ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு தமிழக பெண்களை காப்பாற்ற போற ஓட்டு. ரெட்டை